வணக்கம். அ நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ என்னோட டார்கெட்? அடுத்த எவ்வளோ டூரேஷன் நான் அ இந்த எஸ்ஐபிய கன்டின்யூ பண்ணலாம்? இதுதான் எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட சேலரில நீங்க வந்து 20-30% வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரூ. 10,000 சம்பளம் அப்டின்னா, நீங்க ரூ. 2,000லேருந்து ரூ. 3,000 மாசம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது விஷயம் வந்து எவ்வளோ டூரேஷன் பண்ணலாம்? நீங்க பிலோ 30 இயர்ஸ்ல இருக்கீங்க அப்டின்னா, அப் டூ நீங்க ஒரு 20 இயர்ஸ் இல்ல பிளஸ் 20 பிளஸ் இயர்ஸ் வந்து நீங்க பண்ணலாம். சப்போஸ் நான் வந்து 25 க்குள்ள தான் இருக்கேன் அப்டின்னா, நீங்க அடுத்த ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் கூட பண்ணலாம். ஏன்னா, நம்மளோட நீங்க என்ன மாரி டார்கெட் கோல் செட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இந்த டூரேஷன வந்து நம்ம அசைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட பையனுக்கான ஹையர் எஜுகேஷன் ஃபீ பே பண்ணணும். என்னோட டாட்டருக்கான மேரேஜ். ஸோ இந்த மாரி ஃபியூச்சர்ல வந்து நான் ஹவுஸுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நான் டார்கெட் பண்றேன். ஸோ அப்ப அந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு டார்கெட் செட் பண்றீங்கன்னா, அதுக்கான டூரேஷன நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனா, ரொம்ப முக்கியமானது நீங்க ஒரு லாங் டெர்ம் கோல் செட் பண்றீங்க அப்டின்னா, அந்த லாங் டெர்ம் கோல் மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற மாரி செட் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ எஸ்ஐபி பண்ணலாம்? எவ்வளோ டூரேஷன் பண்ணலாம்? அப்டின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது டார்கெட் எப்படி நான் செட் பண்றது? சப்போஸ் நான் வந்து ஒரு ₹10,000 வந்து எஸ்ஐபி நான் பண்றேன் அப்டின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கும்போது, எனக்கு ₹1,00,00,000 டார்கெட் வேணும் அப்படின்னா, என்ன மாரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம நான் செலக்ட் பண்ணணும்னா, கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்ணணும். அதாவது 20% சிஏஜிஆருக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாசம் ₹10,000 நீங்க 15 வருஷத்துக்கு போடும்போது, அதில நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, ₹18,00,000. இது 20% சிஏஜிஆர்ல வரும்போது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மோர் தென் 1 crore மேல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 இயர்ஸ்ல அப்ரிஷியேட் ஆகும். சப்போஸ் நான் வந்து 15%லேருந்து 20%க்குள்ள இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்றேன். இல்ல நான் செலக்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, நீங்க இன்னும் ஒரு 10,000ன்றது 12,000 டூ 15,000 வரைக்கும் நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க எஸ்ஐபி மூலியமா போறீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபிய நீங்க அப்கிரேட் பண்ணுங்க. இல்ல ஸ்டெப் அப் பண்ணுங்க. ஸ்டெப் அப் அப்படின்றது என்னன்னா, ஒரு 5% இல்ல 10% வருஷம் வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற எஸ்ஐபிய இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ரூ. 10,000 வந்து ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் 13த் மந்த்ல 11,000 நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். 10% அப்ரிசியேஷன்ல. அதுக்கப்புறம் 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் போகும்போது, அந்த ரூ. 11,000லேருந்து 10%. ஸோ இந்த மாரி நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே போலாம். இல்ல அப்படின்னாலும், நீங்க ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அந்த அடுத்த 10% வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல அடிஷனலா நீங்க ஆட் பண்ணலாம். அதே மாரி இதில மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இல்ல எனக்கு நான் வந்து இன்னும் ரிஸ்க்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இல்ல என்னோட ரிஸ்க்க நான் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதே கம்பெனில நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வேற டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ்க்கு நீங்க ஸ்விட்ச் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ செல் தான் பண்ணணுன்ற கட்டாயம் இல்ல. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்க நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான அ டெலகிராம் குரூப் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.